உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் 7 தமிழுக்காக நான் தேவேந்திரன். நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முயற்சிகளுள் ஒன்று இந்த நிகழ்ச்சி. இது தீர்வு பாலம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய விஷயம், ஒவ்வொரு முறையும் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துருக்கிறோம். நிறைய தமிழகத்தினுடைய பிரதான பிரச்சனைகள் அல்லது தமிழக மக்களை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பாதிச்சுட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சுட்டி காட்டியிருந்தோம். நிறைய விஷயங்கள் தீர்ப்பதற்கான முயற்சிகள் தீர்வுகளை நோக்கி நகர்ந்துட்டும் இருக்குது. நம்ம நிறைய விஷயங்களை பதிவு செஞ்சுருந்தோம். அந்த வகையில் இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ரயில் நிலையங்கள், ரயில் தடங்களில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, தமிழக பயணிகள் என்ன மாதிரியான சிரமங்களை ரயில்வே துறை சார்ந்து சந்திக்கிறாங்க, என்னென்ன சிக்கல்கள் இருப்பதா உணர்றாங்க அப்படிங்கிறது குறித்து பதிவு செய்யவிருக்கிறோம். பொள்ளாச்சி தமிழகத்தினுடைய ரொம்ப முக்கியமான நகரம், சிறு நகரங்களில் ரொம்ப முக்கியமான நகரம், சுற்றுலாத்துறை சார்ந்தும் ரொம்ப முக்கியமான அந்த நகரத்தில் ஒரு ரயில் நிலையம் இருக்குது. நீண்ட கால பாரம்பரியமிக்க அந்த ரயில் நிலையம், ரயில் பாதையில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன மாதிரியான விஷயங்களை பொதுமக்கள் தெரிவிக்க விரும்புகிறாங்க, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பொள்ளாச்சி போத்தனூர் இடையான 40 கிலோமீட்டர் அகல ரயில் பாதை பணிகள் 349 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2009ஆம் ஆண்டு பயணிகள் ரயில் சேவை நிறுத்தப்பட்டு பணிகள் துவங்கியது. 4 பெரிய பாலங்கள், 72 சிறிய பாலங்கள், 13 லெவல் கிராசிங்குகள் அமைக்கப்பட்டு முழுமையாக முடிவடைந்தது. சோதனைக்கு பின்பு தண்டவாள உறுதித்தன்மை குறித்த ஆய்வுப் பணிகள் திருப்தி அளிப்பதாக ரயில்வே பாதுகாப்பு கமிஷனர் மனோகரன் தெரிவித்தார். இவ்வழித்தடத்தில் ஏப்ரல் மாதத்தில் ரயில்கள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சேலம் கோட்ட ரயில்வே மேலாளர் ஹரிசங்கர் வர்மா ஏற்கனவே தெரிவித்திருந்தார். ஆனாலும் பணிகள் முழுமையாக முடிவடைந்து 4 மாதங்களாகியும் பொள்ளாச்சி போத்தனூர் பயணிகள் ரயில் இயக்கப்படாமல் இருப்பது பொள்ளாச்சி பகுதி மக்களுக்கு வேதனை அளிப்பதாக இருக்கிறது. பொள்ளாச்சியிலேருந்து புறப்படக்கூடிய பஸ்ஸுகளில் சரியான இடம் கிடைக்காம நின்று கொண்டே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பயணம் பண்ணுறாங்க. இது மேலும் பல விபத்துகளையும் உருவாக்கிட்டு இருக்கு. ஆகவே இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பொள்ளாச்சி டு போத்தனூர் ஆரம்பிப்பாங்கன்னு நீண்ட காலமாக காத்துட்ருக்குறோம். இப்போ அந்த பணியெல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சு 4 மாதம் ஆச்சுங்க. அதோட சோதனை ஓட்டம், இறுதி ஓட்டம் எல்லாம் முடிஞ்சு அதுவும் ஒரு 3 மாதம் ஆச்சுங்க. ஆனால் இது வரைக்கும் ஏன் இவங்க இந்த ரயிலை இயக்காமல் இருக்கிறாங்கிறது மர்மமாக இருக்குது. பொள்ளாச்சி போத்தனூர் ரயில் போக்குவரத்து ஒருபுறம் இருக்க, இதுவரை இயங்கி வந்த பொள்ளாச்சி மதுரை, பொள்ளாச்சி திருவனந்தபுரம், பொள்ளாச்சி திருச்சி போன்ற ரயில்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதால் 100 ஆண்டுகள் கடந்து பொன்விழா கண்ட பொள்ளாச்சி ரயில் நிலையம் வெறிச்சோடி உள்ளது. ட்ரெயின் வேலை ஆரம்பித்து 7 வருஷம் ஆச்சுங்க. வேலை முடிஞ்சுதுங்க. வேலை முடிஞ்சு இப்போ விடுவாங்க அப்போ விடுவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. பஸ்ஸில் போயிட்டு வர ரொம்ப சிரமமாக இருக்குது. கோயம்புத்தூர் ரோடெல்லாம் வேலை நடந்துகிட்டு இருக்குது. பைக்கில் போயிட்டு வந்தால் முடியாத காரியங்க. ட்ரெயின் சீக்கிரமாக விட்டாங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்குங்க. பொள்ளாச்சி பயணிகள் ரயில் உடனடியாக இயக்குவதோடு தற்போது தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்ட ரயில்களையும் இயக்க வேண்டும் என்றும், அதற்கு ரயில்வே நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. மாநிலம் முழுவதும் இருந்து நம்முடைய செய்தியாளர்கள் நேரலையில் இணைகிறாங்க. சிறு சிறு நகரங்களில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது ரயில்வே துறை சார்ந்து அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் பெரிய நகரங்களில் என்ன மாதிரியான சூழல் இருக்குது அப்படிங்கிறது குறித்து பதிவு செய்யவிருக்கிறாங்க. மாநிலம் முழுவதும் இருந்து நம்முடைய செய்தியாளர்கள் இணைய இருக்கிறாங்க. நெல்லையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஆல்வின், மதுரையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் சிந்தலை பெருமாள் இணைய இருக்கிறாங்க. மற்ற பகுதிகளிலிருந்தும் இணைய இருக்கிறாங்க. மதுரையிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய சிந்தலை பெருமாள், மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை பொறுத்தளவு அங்கு இருக்கக்கூடிய ரயில் பயணிகள் என்ன மாதிரியான சிரமங்களை சந்திக்கிறாங்க, ரயில்வே நிர்வாகம் சார்ந்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை தேவை அப்படின்னு அவங்க எதை முன்வைக்க விரும்புறாங்க, பதிவு செய்யலாம். சிந்தலை பெருமாள். ரயில்வே ஸ்டேஷனிலே பார்த்தீர்கள் ஏராளமான அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்கிறது. குடிப்பதற்கு தண்ணீர் கூட வைக்கப்படவில்லை. அதாவது பயணிகள் அமர்வதற்கு போதிய இடம் இருந்தும் கூட அங்கெல்லாம் இருக்கைகள் எதுவும் அமைக்கப்படாமல் இருக்கிறது. கிட்டத்தட்ட மதுரை கோட்டத்தில் மட்டும் ஒரு நாளைக்கு சுமார் 50 முதல் 60 ரயில்கள் சென்று கொண்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் மதுரையிலிருந்து இயக்கப்படும் ரயில்களாக பாண்டியன், வைகை எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ரயில்களும் இருக்கிறது. இதுபோன்ற பல்வேறு கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கானோர் செல்லும் இடமாக அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருந்தாலும் கூட இங்கு அடிப்படை தேவைகள் மிக மிக குறைவாக இருக்கிறது. இது பற்றி நம்மோடு கலந்துரையாடுவதற்காக தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம் உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கத்தினுடைய செயலாளர் மணி வேல்சங்கர் அவர்கள் இருக்கிறாரோட கேட்போம். சார், இப்போது ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, என்ன மாதிரி பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள் சார். ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்த கட்டமைப்பு வசதிகளோடு தான் இன்றைக்கு வரைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கு. புதிதாக கூடல் நகர ரயில்வே நிலையத்தை ஆதர் நிலையமாக அறிவிக்கப்பட்டு
பிளாட்ஃபார்ம் வந்து ரயில் நின்று செல்லக்கூடிய அளவுக்கு டெவலப் செய்த பிறகும் இன்று வரை அங்கே ரயில்கள் நிறுத்தப்படவில்லை. எனவே சென்னையை போல் மாம்பழத்தில் ரயில் நின்று செல்வது போல் மதுரை வரும் ரயில்கள் அனைத்தும் கூடல் நகரிலும் நின்று செல்ல வேண்டிய ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும். அதே போல் கிழக்கு பகுதி நுழைவாயிலை தவிர மேற்கு பகுதி நுழைவாயிலில் உள்ள பிளாட்ஃபார்ம் நீளம் கம்மியாக இருப்பதால் இங்கிருந்து துரந்தோ ரயில் மட்டும்தான் இயக்கப்படுகிறது, வேறு எந்த ரயில்களும் இயக்கப்படவில்லை. இதனால் முதியவர்கள் ரயிலுக்கு வருவர்கள் 3வது பிளாட்ஃபார்ம் 5வது பிளாட்ஃபார்ம் செல்வதற்கு மிகவும் கஷ்டமாக ஒரு சூழ்நிலை உள்ளது. தேவேந்திரன், அதாவது மதுரையை பொறுத்தவரை பாதுகாப்பு வசதிகள் என்று பார்த்து கொண்டால் கிழக்கு நுழைவாயிலில் இருக்கும் பாதுகாப்பு வசதிகள் எந்த ஒரு பாதுகாப்பு வசதிகளும் மேற்கு நுழைவாயிலில் இல்லை. அதேபோல் அடிப்படை வசதிகள் மிக குறைவாக இருக்கிறது. பட்ஜெட்டில் பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட குறிப்பாக தேனி மாவட்டத்தில் ரயிலே இல்லாத ஒரு மாவட்டமாக இருக்கிறது. அந்த திட்டத்தை போடி தேனி அதாவது மதுரை போடி திட்டம் நிறைவேற்றப்படுவதற்கான பணிகள் துவங்கியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து நாம் ரயில்வேஸ் அதாவது SRMU தொழிற்சங்கங்களுடைய கோட்ட செயலாளர் இருக்கிறவரிடம் பேசுவோம். சார், இப்போது பாசிட்டிவாக சொல்லணும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் இப்போ உங்கள் ரயில்வே துறையில் செய்யப்பட்டிருக்குது? நீங்கள் ஒரு தொழிற்சங்கத்தில் இருக்கீங்கன்ற முறையில் நீங்கள் சொல்லுங்கள். ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக எதுவுமே இப்போ நடக்கிறது இல்லை. இப்போ இருக்க அரசாங்கம் அதுவும் முட்டாள்தனமாக செயல்படுகின்ற சூழ்நிலை இருக்கின்றது. மதுரையிலிருந்து போடி நாயக்கனூருக்கு வரை செல்கின்ற பாதை அமைக்கப்படவில்லை. அப்படி பாலங்கள் அமைக்கப்படாத நிலையிலே அங்கு பாலங்கள் அமைத்து கொண்டிருக்கின்றார்கள். அது எப்போ முடியும் என்றே தெரியாத சூழ்நிலையிலே மக்கள் பாலங்கள் அமைத்து கொண்டிருக்கின்றார்கள். வண்டி ஓடுகின்ற பகுதியிலே பாலங்கள் இல்லாத சூழ்நிலை இருக்கின்றது. அதுபோக ரயில்வேயை முழுமையாக தனியார்படுத்த வேண்டும் என்ற முயற்சியை மேற்கொண்டு பொதுமக்களின் பயன்பாட்டுக்கான ரயில்வேயை தனியார் வசம் தனி முதலாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இந்த அரசாங்கம் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அதை எதிர்த்து எங்களது பொதுச்செயலாளர் கண்ணையா அவர்கள் தலைமையிலே நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம். அது தவிர எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒத்துக்கொண்ட விஷயங்களை கூட தரமறிக்கின்ற நிர்வாகமாக அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கின்ற காரணத்தினாலே எங்கள் பொதுச்செயலாளர் அவர்கள் இப்போ பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி பேச்சுவார்த்தையிலே முடிவு வரவிட்டால் நிச்சயமாக ரயில் நிறுத்த போராட்டத்தை கூட செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதுவும் பொதுமக்கள் நலனுக்காக அந்த போராட்டம் இருக்கும். காரணம், இன்று குழந்தைகளுக்கு ஒரு பெர்த்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 12 வயசு குழந்தைகளுக்கு பணம் இல்லாட்டினா கூட பெர்த்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அந்த சூழ்நிலை நிலவி பணம் கொடுத்தால் மட்டுமே பெர்த்து கொடுக்கின்ற சூழ்நிலை இந்த அரசாங்கம் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் நாங்கள் பொதுமக்கள் நலனுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவேந்திரன், தற்போது மதுரை தமிழகத்திலே மிக முக்கியமான ஒரு கோட்டமாக கருதப்படுகிற மதுரை கோட்டத்திலே பல்வேறு பகுதிகள், அதாவது குறிப்பாக நாகர்கோவில் பகுதியில் இன்னும் ஒற்றை பாதையாகவே இருக்கிறது, இன்னும் இரட்டை பாதையாக மாற்றப்படவில்லை, அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்படவில்லை என்று ஆரம்பத்திலிருந்து குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவ்வப்போது தண்டவாள விரிசல்கள் ஏற்படுவதால் ரயில்கள் தாமதமாக வருவதும் பொதுமக்களுக்கும் அந்த பயணிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு இடையூறாக இருக்கிறது. இது பற்றி வேல்சங்கரே தெரிவிக்கிறார். சார், இப்போது இரட்டை பாதைகள் இல்லாதனால என்ன பாதிப்பு இருக்குது? இப்போ கிட்டத்தட்ட ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக நம்ம பார்க்குறோம், மதுரை டு அந்த திருநெல்வேலி நாகர்கோவில் பகுதி. அதுக்கான அந்த இரட்டை பாதைகள் இன்னும் அமைக்கப்படலை. இது என்ன மாதிரி பயணிகள் சிரமத்தை சந்திக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். நாகர்கோவில் இரட்டை பாதைக்கு முன்னாடி நம்ம மதுரை சென்னை அகல ரயில் பாதை இரட்டை வழி பாதை என்றும் முடிவடையவில்லை. பல ஆண்டுகளாகிவிட்டது. ஒரு சின்ன ஏரியா மட்டும் முடியாமல் இருக்குது. தென்னக ரயில்வேக்கு அதிக ஆதாயம் தரக்கூடிய இந்த ஒரு மதுரை சென்னை இதே முழுமையாக முடிக்கப்படாத நேரத்தில் சென்ற பட்ஜெட்டில் மதுரை நாகர்கோவிலில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மதுரை நாகர்கோவிலாவது முதல்ல மதுரையிலிருந்து விருதுநகர் உள்ள பகுதியை இரட்டை வேலை அகல ரயில் பாதையாக ஆக்கினார்கள் என்றால் தூத்துக்குடி மற்றும் நாகர்கோவில் மற்றும் செங்கோட்டை வரை செல்லும் ரயில்கள் அதிக அளவில் இயக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தேவேந்திரன், மிக முக்கியமான ஒரு விஷயமாக நாம் பார்க்க வேண்டியது, அதாவது மதுரை கோட்டத்தை பொறுத்தவரை லாபகரமாக இருக்கும் பகுதிகளில் மட்டுமே ரயில்கள் இயக்கப்படும். அதாவது லாபகரமாக இல்லாத பகுதிகளில் ரயில்களை நிறுத்துவதற்கு கூட ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டிருப்பதாக நாம் அறிகிறோம். இந்த மாதிரியான ஒரு நிலைமை, அதாவது பொதுவாக ரயில் என்பது மக்கள் சேவைக்காக சேவை நோக்கத்திலும் பயன்படுத்த வேண்டும், லாப நோக்கமே பெரிதாக கருதக்கூடாது என்ற ஒரு நிலை இருக்கிறது. அப்படி இருக்கும் இந்த நிலையில் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று அதோட தொழிற்சங்க நிர்வாகியிடம் நேரடியாக கேட்கலாம். சார், இப்போது லாபகரமான பகுதிகளை மட்டும்தான் ரயில்களை இயக்குவோம், மற்ற பகுதிகளில் ரயில்கள் இயக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள், அதுக்கான ஒரு திட்டங்கள் இருக்கிறதாக நம்ம பொதுமக்கள் தரப்பில் கேட்குறோம். அது உண்மைதானா? அது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லுங்கள். அது முழுமையான உண்மை. ரயில்வே துறை இப்போ போடியில் விளைகின்ற ஏலக்காவை வட இந்தியா வரை கொண்டு செல்வதற்காகத்தான் அந்த ரயில்வே துறை லாபகரமாக இருக்கட்டும் கூட நாட்டு மக்களுக்கு அங்கே இருக்கின்ற விவசாயிகளுக்கு பயன்படுகின்ற வகையில் அந்த தண்டவாளங்களை பல வருடங்களுக்கு முன்பாக அமைக்கப்பட்டது. இப்பொழுது அதை பிரித்துவிட்டு
அகல ரயில் பாதையாக போடுவதாக சொல்லி தொடர்ந்து அதுக்கான நிதியும் அதிகபட்சமாக ஒதுக்காமல் ஏறத்தாழ 5 ஆண்டுகளாக அந்த பகுதி முழுமையாக முடக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோக தென்னகத்தை முழுமையாக புறக்கணிக்கின்ற பகுதியாகவே இருக்கின்றது. இந்த கேரளா எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பக்கமும் அகல ரயில் பாதை மின்சார வசதி இருக்குது. இன்னும் தமிழ்நாட்டில் மதுரை சென்னை முக்கியமான வழித்தடமான மதுரை சென்னையிலே முழுமையான அகல ரயில் பாதை முடியவில்லை. இதுபோல தொடர்ந்து புறக்கணிக்கின்ற நிலைமையிலே இருக்கின்றது. தூய்மை இந்தியா என்ற பெயரில் ரயில் நிலையங்களை தூய்மைப்படுத்துகின்றோம் என்று சொல்கின்றார்கள். எந்த ரயில் நிலையம் தனியாரை வைத்து தூய்மைப்படுத்துவதால் அவர்களுக்கு சரியாக சம்பளமும் கொடுப்பதில்லை, தூய்மையாக இல்லை. முன்பு ரயில் இந்த சுத்தம் கூட இப்போ இல்லாத ரயில்வே தொழிலாளர்கள் சுத்தப்படுத்துகின்ற பொழுது இந்த சுத்தம் கூட இப்போ இல்லாத சூழ்நிலை தான் நிலவுகின்றது. தெய்வேந்திரன், அதாவது கேட்டிருப்பீர்கள், கிட்டத்தட்ட 19,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நமக்கு தகவல்கள் இருக்கிறது. எதற்காக என்றால் கேட்டுகளில் எல்லாம், அதாவது அந்த பாலங்கள் மேம்பாலங்களை அமைத்து அதற்கான அந்த போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் செய்வதற்கான பணிகளாக அவர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் அதற்கு கூட இப்போது ரயில்கள் செல்லும் பகுதியில் செய்யாமல் தேனி மாவட்டத்திலே ரயிலே இல்லை, ஆனால் அந்த பகுதியிலே மேம்பாலங்கள் கட்டும் பணிகள் தான் தற்போது நடக்கும் ஒரு நிலை தான் இங்கே இருக்கிறது. தெய்வேந்திரன், சிந்தலை பெருமாள் முக்கியமான கருத்துக்களை பதிவு செஞ்சுருந்தீங்க. என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்திகிட்டு இருக்கு, பயணிகளுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது குறித்து பதிவு செஞ்சுருந்தீங்க. ஆனால் அதை தாண்டி இந்த அகல ரயில் பாதை அமைத்தலாகட்டும் அல்லது தேனி மாவட்டத்திற்குள் ரயில்வே துறையை கொண்டு சேருவதாகட்டும், மீண்டும் கொண்டு வருவதாகட்டும், இந்த மாதிரியான திட்டம் மெத்தனமாக நடைபெறுவது அல்லது மெதுவாக நடைபெறுவதுங்கிறது பயணிகளுக்கு என்ன மாதிரியான சிக்கலை ஏற்படுத்துது அப்படிங்கிறது குறித்தும் பதிவு செய்யலாம். முன்னதாக நெல்லையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஆல்வின் திருநெல்வேலியை பொறுத்தளவு சுற்றுவட்டார பகுதிகளில் ரயில்வே துறை சார்ந்த மக்களினுடைய கோரிக்கைகள் என்னவா இருக்கு, பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். பலமுறை தொடர்ந்து மத்திய அரசு சார்பில் வெளியிடப்படக்கூடிய ரயில்வே பட்ஜெட்டிலும் சரி, இந்த ஆண்டு ஒருமித்து வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கையோடு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ரயில்வே பட்ஜெட்டிலும் சரி, பல அறிவிப்புகள் தென் மாவட்டங்களுக்கு வந்திருந்தாலும் கூட அந்த அறிவிப்புகள் நிறைவேற்றப்படுகிறதா என்று சொன்னால் அது ஒரு சந்தேகத்திற்குரிய ஒன்றாகவே இருந்து கொண்டிருக்கிறது. தென் மாவட்ட மக்களுக்கு ரயில்வே துறையிலிருந்து பல்வேறு எதிர்பார்ப்புகள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. பல கோரிக்கைகளை மக்கள் முன்வைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இதுவரை அந்த திட்டங்கள் மெதுவாக செயல்படுத்தப்பட்டாலும் கூட ஒரு விரைவுபடுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதுவரை செயல்படுத்தப்படாத ஒரு நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கின்ற போது அகல ரயில் பாதை இரட்டை ரயில் பாதையாக மாற்றக்கூடிய அந்த நிகழ்வுகளாக இருக்கட்டும், இதுவரை அந்த திட்டமும் செயல்படுத்தப்படாமல் அப்படியே இன்னும் துவங்கப்படாத ஒரு நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற பல்வேறு எதிர்பார்ப்புகள் இந்த தென்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடம் இருந்து கொண்டிருக்கிறது. இது குறித்த கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ரயில்வே கோட்டத்தினுடைய மதுரை கோட்டத்தினுடைய பயணிகள் ஆலோசனை குழு உறுப்பினர் சந்திரமௌலி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு கூட இப்போது பேசலாம். சார் வணக்கம். இப்போ தொடர்ந்து தென் மாவட்டங்கள் ஒரு ரயில்வே துறையில் எதிர்பார்ப்புகள் பல இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்புகள் இதுவரை நிவர்த்தி செய்யப்படாமலே இருந்துட்டு இருக்குது. அப்படி பயணிகள் சார்பில் இதுவரை முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் என்ன, பயணிகள் என்னென்ன கோரிக்கைகள் எல்லாம் முன் வச்சிருக்கிறாங்க? குறிப்பாக திண்டுக்கல்லிருந்து விழுப்புரம் வரை செல்லக்கூடிய அகல ரயில் பாதை இரட்டை ரயில் பாதையாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை பல வருடங்களாக இருந்து வருகிறது. சென்ட்ரல் ரயில்வே பட்ஜெட்டில் சுமாராக 10 வருஷத்துக்கு முன்னதாகவே அது அனுமதிக்கப்பட்ட இந்த இரட்டை பாதை இன்று வரை திறக்கப்படவில்லை. ஆனால் இப்போது ஒரு வேகமாக அந்த பணிகள் நடந்து வருவதாகவும் 2017 முடிவில் அது திறக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல் செங்கோட்டையிலிருந்து புனலூர் வரை செல்லக்கூடிய ரயிலும் இந்த ஆண்டிலே திறந்து விடுவோம், அந்த அகல ரயில் பாதையை திறந்து விடுவோம் என்று உறுதி கூறியிருக்கிறார்கள். மக்கள் அதை வெகு ஆவலுடன் எதிர்பார்க்கிறார்கள். ஏனென்றால் சுமாராக 7 ஆண்டுகளாக செங்கோட்டை புனலூர் வண்டி இயக்கப்படாமல் இருந்து வருகிறது. இப்பொழுது பாதி தூரம் இயக்கப்படுகிறது. அது முழுவதுமாக இயக்கப்பட வேண்டுமானால் இந்த ஆண்டு இறுதிக்குள் முடியும் என்று எல்லோரும் உறுதியளித்திருக்கிறார்கள். அதை மக்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து இந்த சிறப்பு ரயில்கள் அப்படிங்கிறது தென் மாவட்டத்துக்கு ஒரு மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. ஆனால் இருக்கக்கூடிய ரயில்கள் போதுமானதாகவும் இல்லை. இப்போ இந்த சிறப்பு ரயில்கள் குறித்து பல கோரிக்கைகளை வச்சு இதுவரை எந்த விதமான ஒரு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கலை. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்ன கோரிக்கைகளை வச்சுருக்கிறீங்க, என்ன பதில் கிடைச்சது உங்களுக்கு? இப்போது வாரத்திற்கு ஒரு ரயில் சிறப்பு ரயில் விடுகிறார்கள். அந்த ரயில் போதுமான அளவாக இல்லை. இந்த விடுமுறை நாட்களை எடுத்துக்கொண்டால் இப்பொழுது விடுமுறை முடிந்து பள்ளி திறக்கும் நேரம், அங்கே அந்தந்த ஊர்களுக்கு அந்தந்த பயணிகள் செல்ல வேண்டிய ஒரு தருணம் இருக்கும்போது கூட்டம் அலைமோதுகிறது. அதற்கான ஏற்பாடுகள் இன்னும் சரியாக செய்யப்படவில்லை.
எங்கள் கோரிக்கை என்னவென்றால் ஒவ்வொரு எக்ஸ்பிரஸ் ரயிலிலும் கூடுதலாக ஒரு 5-6 ரிசர்வ் பண்ணப்படாத கோச்சுகள் இணைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதே போல் இப்போது சிறப்பு ரயில் ஒரே ஒரு ரயில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது பொதுமக்கள் தேவைக்கு அது காணாது. இப்பொழுது கலந்தாய்வு மற்றும் பள்ளி திறப்பு எல்லாம் வரும்போது கூட்டம் இன்னும் அதிக நெரிசல் இருக்கிறது. இதை கருத்தில் கொண்டு இன்னும் ரயில்கள் சிறப்பு ரயில்கள் விட வேண்டும் என்கிறது எங்களோட மக்களோட கோரிக்கையாக இருந்து வருகிறது. இப்போ அதே போல் தென் மாவட்டங்கள்லேருந்து சென்னையை நோக்கி, தலைநகர் சென்னையை நோக்கி இயக்கப்படக்கூடிய ரயில்கள் குறிப்பிட்ட அந்த 1 மணி நேரத்துக்குள்ளேயே அது கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ஆகட்டும், நெல்லை எக்ஸ்பிரஸ் ஆகட்டும், அதே போன்று அனந்தபுரி, இதெல்லாம் 1 மணி நேரத்துக்குள்ளே கடந்து போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இதை மாற்றி அமைக்கணும்னு பல வருடமாக கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் இதுவரை அந்த நடவடிக்கைகள் இல்லை. இதுக்கு என்ன பதில் உங்களுக்கு கிடைச்சது? அதாவது இப்போது கன்னியாகுமரி முதலில் 7:10க்கும், அதற்கு அடுத்து நெல்லை 7:40க்கும், 7:25க்கும், அனந்தபுரி 7:40க்கும், திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் 8:15க்கும் சென்று விடுகிறது. இந்த 4மே சென்னை தான் செல்கிறது. அதுவும் 1 மணி நேரத்திற்குள் அவ்வளோ ரயிலும் சென்று விடுகிறது. இது எங்களுக்கு முதல் பிளாட்ஃபாரம் உபயோகப்படுத்தக்கூடிய அளவு எங்களுக்கு மிகவும் குறைந்து விடுகிறது. முன்னாலே நெல்லை எக்ஸ்பிரஸ் 6:30க்கு முன்னால் கிளம்பி கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் உபயோகத்தில் வந்துடுது. அதே நேரத்தில் அது சென்றவுடன் கன்னியாகுமரி அதே முதல் பிளாட்ஃபாரத்திற்கு வரும். அது எல்லாருக்கும் மிகவும் வசதியாக இருந்தது. அந்த ரயிலும் போன உடனே அங்கேருந்து குருவாயூர் முதல் பிளாட்ஃபாரத்துக்கு வரும் சென்னையிலேருந்து. அதுவும் எங்களுக்கு மிகவும் சௌகரியமாக இருந்தது. இப்போ எல்லா ரயிலுமே முதல் பிளாட்ஃபாரத்துக்கு நெல்லை வந்து விடுவதனால் அந்த பிளாட்ஃபாரம் 7:40 வரை அது நம்ம உபயோகத்துக்கு வர்றதுக்கு வழி இல்லை. ஆகையினால் மீதி எல்லா வண்டிகளுமே 2, 3 போன பிளாட்ஃபாரத்திற்கு செல்கிறது. அதே நேரத்தில் இங்கே எஸ்கலேட்டர் இவ்வளவு காஸ்ட்லியாக வைத்திருந்த போதிலும் அது ஆப்ரேஷனில் வர முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. அதற்கு அதுக்கு தகுந்த ஆட்கள் போட்டு அந்த எஸ்கலேட்டர் உபயோகத்துக்கு வந்தால்தான் சீனியர் சிட்டிசன்ஸுக்கெல்லாம் அது கொஞ்சம் வசதியாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். இப்போ அதே போல் மிக முக்கியமாக கடந்த ஒரு நாளைக்கு முன்னுக்கூட்டி மத்திய அரசு சார்பில் ஒரு அறிவிப்பு கிடைக்கப்பட்டிருக்கு. அதாவது ப்ரோ பிரீமியம் தட்கல். அதில் அப்படி அந்த ஒரு முறை குறிப்பாக அனந்தபுரிக்கு, தென் மாவட்டங்கள்லேருந்து செல்லக்கூடிய அனந்தபுரி, கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸுக்கெலாம் அந்த ப்ரோ பிரீமியம் தட்கல் அறிமுகப்படுத்தப்பட இருக்குது. இது பயணிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விலைவாசி உயர்வை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? அந்த ப்ரோ தட்கல்ங்கிறது மக்களிடையே அதுக்கு வரவேற்பு இல்லை. இப்போது இருக்கும் தட்கல் சிஸ்டமே அது மேற்கொண்டு தொடர வேண்டும் என்று பிரியப்படுகிறார்கள். ப்ரோ தட்கல் வருமானால் அதற்கு உண்டான ரயில் பயண செலவுகள் எல்லாமே கூடும் என்று மக்கள் பீதி அடைகிறார்கள். அதனால் அது வரவேற்பு இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. தேவேந்திரன் அவர் கூறிய கருத்துக்களை கேட்டிருப்போம். அதாவது தென் மாவட்டங்களுக்கு மிக பிரதானமாக இருக்கக்கூடிய கேரளா, அப்புறம் தமிழகத்தை இணைக்கக்கூடிய செங்கோட்டை புனலூர் ரயில் பாதை கடந்த 7 ஆண்டுகளாக இதுவரை ஒரு முழுமை பெறாத ஒரு பணியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று தென் மாவட்டங்களிலிருந்து கூடுதல் சிறப்பு ரயில்களை இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இதுவரை ஒரு முழுமை பெறாத ஒரு நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று திருநெல்வேலி ரயில் நிலையத்தை பொறுத்தவரையில் இயங்கக்கூடிய பணிகள் அனைத்தும், அதாவது ஒரு சிறப்பு வசதிகள் கொண்ட எஸ்கலேட்டர், மின் தூக்கி படிகள் எல்லாமே இன்றும் செயல்படாத ஒரு நிலையிலும் இருந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாம் தென் மாவட்ட பயணிகளுடைய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தென் மாவட்டங்களுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்க, அதே போன்று இரட்டை ரயில் பாதை, அகலவழியுடன் கூடிய இரட்டை ரயில் பாதையையும் விரைந்து முடிக்க வேண்டும். வெளிநாடுகளிலெல்லாம் இப்போது விரைவு ரயில்கள், அதாவது மிகவும் வேகமாக செல்லக்கூடிய புல்லட் ரயில்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தப்படக்கூடிய சூழலில் இப்போதுதான் நாம் அகல ரயில் பாதையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் விரைவுபடுத்தப்படாத ஒரு நிலையில் இருந்து கொண்டிருப்பது பயணிகளிடையே ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே சொல்லலாம். தேவேந்திரன். ஆல்வின், இந்தியாவிலையும் புல்லட் ரயில்களுக்கான திட்டப்பணிகள் துவங்கி இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் இந்த பணிகளும் விரைந்து முடிக்கப்பட வேண்டியிருக்கிறது. அதை தாண்டி சிறு நிறுத்தங்கள் தேவை இருக்கிறதா? சிறு சிறு ஊர்களுக்கான நிறுத்தங்கள், ரயில்கள் அங்கு நின்று செல்ல வேண்டிய தேவை இருக்கிறதா? என்ன மாதிரியான விருப்பங்களை மக்கள் முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்தும் பதிவு செய்யலாம். முன்னதாக பழனி, தமிழகத்தினுடைய பிரதானமான ஒரு கோவில் நகரமான பழனியை பொறுத்தளவு அங்கு ரயில் நிலையத்தினுடைய பயன்பாடு என்னவா இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய மக்கள், பக்தர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை முன்வைக்க விரும்புகிறாங்க, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர். மேலும் கார்த்திகை மாதம், சபரிமலை சீசன், கந்தசஷ்டி, தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம் என தொடர்ந்து பக்தர்கள் கூட்டம் அலைமோதும்.
திருவிழா நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்கின்றனர். பழனி வரும் பக்தர்கள் நலன் கருதி ஆங்கிலேயர் காலத்திலேயே பழனியில் ரயில் நிலையம் தொடங்கப்பட்டது. 100 ஆண்டுகளுக்கும் மேலாக பழமை வாய்ந்த பழனி ரயில் பாதை கடந்த 2013ஆம் ஆண்டு அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்டது. இந்நிலையில் பழனிக்கு வரும் பக்தர்கள் பயன்படுத்தும் வகையில் பழனி மார்க்கமாக இயங்கும் ரயில்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஆன்மீக தலத்திலிருந்து பல்வேறு ஆன்மீக தலத்திற்கு செல்லும் வகையில் ரயில்கள், குறிப்பாக திருப்பதி, திருவண்ணாமலை இந்த பகுதிகளுக்கு செல்லும் அளவில் இங்கிருந்து வண்டிகள் பெறப்பட வேண்டும் என்று பக்தர்களும் வர்த்தக வியாபாரிகளும் விரும்புகிறோம். பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் என்று பழனி 24 மணி நேரமும் சுறுசுறுப்பாகவே இயங்கும். பழனிக்கு வரும் பக்தர்கள் பொருளாதார மற்றும் பயண நேர குறைவு என்ற பல்வேறு காரணங்களால் பொதுமக்கள் அதிக அளவில் ரயில்களையே பயன்படுத்துகின்றனர். அதேவேளையில் பழனியிலிருந்து ரயில்கள் மூலமாக பக்தர்கள் செல்வதில் பல்வேறு சிரமங்கள் ஏற்படுகின்றன. பழனி வழியாக நாள் ஒன்றுக்கு சென்னை, மதுரை, திருச்செந்தூர் ஆகிய ஊர்களுக்கு என தினமும் 3 ரயில்கள் மட்டுமே இயக்கப்படுகின்றன. காலை 7 மணிக்கு திருச்செந்தூர் ரயிலும், 8 மணிக்கு சென்னை ரயிலும், 9:45 மணிக்கு மதுரை ரயில் என்று காலை 10 மணிக்குள்ளாகவே 3 ரயில்களும் சென்று விடுவதால் மாலை 4 மணி வரை ரயில்கள் ஏதும் வராத நிலையில் பக்தர்கள் பல மணி நேரம் பழனி ரயில் நிலையத்திலேயே காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது. தற்சமயம் 10 மணிக்கு பிறகு இந்த ரயில் நிலையத்தில் மாலை 5 மணி வரை எந்த ரயில்களும் ஓடுவது இல்லை. ஆகவே ரயில்வே அதிகாரிகள், அமைச்சர்கள் அனைவரும் நடவடிக்கை எடுத்து இதில் இந்த வழித்தடத்தில் மேற்கொண்டு 2 வண்டிகள் விடும்படி, அந்த இடைப்பட்ட நேரத்தில் 2 வண்டிகள் விடும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல பழனியிலிருந்து பொள்ளாச்சி மார்க்கமாக போத்தனூர் அகல ரயில் பாதை பணி முற்றிலும் முடிந்து சோதனை ஓட்டம் வெற்றியடைந்து பல மாதங்களான நிலையில் இதுவரை ரயில் சேவை தொடங்கவில்லை. கோவையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு ரயிலில் செல்ல வேண்டுமானால் பல 100 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டி உள்ளது. ஆனால் கோவையிலிருந்து பழனி மார்க்கமாக தென் மாவட்டங்களுக்கு ரயில் மூலம் சுமார் 200 கிலோமீட்டர் குறைவாக சென்றுவிடலாம். இந்த வாராந்திர ரயில்களை நிரந்தரப்படுத்தி தினசரி விட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மேலும் மேற்கொண்டு புதிய ரயில்களையும் இந்த நிலையத்தின் வழியாக, ஏதாவது கோவையிலிருந்து மதுரை வழியாக செல்லக்கூடிய ரயில்கள், பல ரயில்கள் ஈரோடு, கரூர் வழியாக செல்வதால் கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டருக்கு மேல் சுற்றி செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இதை மாற்றி பொள்ளாச்சி, பழனி மார்க்கமாக விடுகிற போது 200 கிலோமீட்டர் சுற்றளவும் குறையும். அதேபோல் பயண நேரமும் மிச்சமாகும். பயணிகளுக்கான கட்டணமும் வெகுவாக குறையும். தற்போது பழனி, நாமக்கல், சேலம் வழியாக சென்னை சென்ட்ரலுக்கு ஒரு ரயில் இயக்கப்படுகிறது. ஆனால் இந்த ஒரு ரயில் போதாது. அதனால் பழனி, திருச்சி, விழுப்புரம் வழியாக சென்னை எழும்பூருக்கு தனி ரயில் ஒன்று இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பழனியில் என்ன மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுது, அங்கே பக்தர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது குறித்த தொகுப்பை பார்த்தோம். மதுரையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் சிந்தலை பெருமாள் இணைந்திருக்கார். சிந்தலை பெருமாள், மதுரையை சுற்றியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நகரங்கள், சிறு நகரங்கள், வர்த்தகம் சார்ந்தும் சுற்றுலா சார்ந்தும் ரொம்ப முக்கியமான நகரங்கள் இருக்குது. உதாரணத்திற்கு பழனி, கொடைக்கானல், அதே போல் சிவகாசி உள்ளிட்ட பகுதிகளை எல்லாம் நம்மளால் உதாரணமாக சுட்ட முடியும். அந்த மாதிரியான பகுதிகளை மதுரையோடு இணைக்கிறது, மதுரையை வட இந்தியாவோடு இணைக்கிறதுங்கிறது தேவை அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்குது. அதுக்கு ரயில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இணைப்பாக இருக்கும் பட்சத்தில் இந்த விஷயங்கிறது எந்த அளவுக்கு தேவையாக இருக்குது, போதுமான அளவில் ரயில்வே இணைச்சிருக்கா இந்த சிறு நகரங்களை, முக்கிய நகரங்களை மதுரையோடு இணைச்சிருக்காங்களா, மதுரையை மற்ற நகரங்களோடு இணைச்சிருக்காங்களா, என்ன மாதிரியான தேவை இது சார்ந்து இருக்கிறது, தொழில் சார்ந்தும் சுற்றுலா சார்ந்தும் இருக்கிறது, பதிவு செய்யலாம். தேவேந்திரன், அதாவது சுற்றுலா தலங்கள் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான பகுதிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியாக மதுரை மண்டலம் இருப்பது என்பது உண்மைதான். குறிப்பாக பழனி திருக்கோவில் இருக்கிறது. அந்த கோயில், அந்த பழனிக்கான ரயிலும் இங்கே இயக்கப்பட்டு வருகிறது என்றாலும் கூட அது ஒற்றை பாதையாக இருப்பதால் அது பெரிய அளவிலே அது வியாபாரிகளுக்கோ அல்லது தொழில் செய்பவர்களுக்கோ அல்லது சாமானியர்களுக்கோ ஒரு பெரிய பலனை அது அளித்தது என்று சொல்ல முடியாது. அதேபோல் கொடைக்கானலை பொறுத்தவரை கொடை ரோடு வரை மட்டுமே ரயில் செல்ல முடியும் என்ற நிலை இருக்கிறது. சிவகாசியை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அந்த ஏற்கனவே நாம் சொன்னது போல ஒற்றை ரயில் பாதையாக இருக்கிறது. அடிக்கடி கிட்டத்தட்ட அந்த சிவகாசி அந்த பகுதிகளில் மட்டுமே கிட்டத்தட்ட மாதத்திற்கு 2 முறையாவது தண்டவாள விரிசல்கள் வரும் என்ற ஒரு நிலை தான் இருக்கிறது. தொடர்ந்து கடந்த பல்வேறு ஆண்டுகள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் ரயிலில் போவது என்பது மிக சாதாரணமாக, குறைந்த கட்டணமாக இருந்த காலம் மாறி தற்போது வேறு மாதிரியாக இருக்கிறது. இப்போது ரஃபீக் அவர்களிடம் கேட்போம். சார், இப்போ பிரீமியம் ரயில்கள் இயக்குறாங்க, அந்த பிரீமியம் ரயில்களில் லாபம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
அது வந்து இப்போ எந்த அளவுக்கு இயக்குறாங்க, அதனால என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது, இது சாமானியர்களுக்கு இது எப்படி செட் ஆகும்னு நினைக்கிறீங்க? இது இப்போ இருக்க சூழ்நிலை இது சாமானியர்களுக்கான ரயில் என்றே சொல்ல முடியாது. சுதந்திர இந்தியாவிலே கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகளாக அது சாமானிய ரயில் இருந்தது. இப்போ இருக்கின்ற ஆட்சியாளர்கள் அதை மாற்றி அதை வியாபார யுக்தியாக மாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் ஏழைகளும் விவசாயிகளும் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படுகின்ற, குறிப்பாக மாணவர்கள், பணிக்கு செல்கின்ற பெண்கள், இவர்களுக்காக எதிராக செயல்படுகின்ற நிலைதான் இந்த ரயில்வே துறை முடிவெடுக்கின்றது. ரயில்வேவுக்கென்று தனி பட்ஜெட் இருந்தது, அந்த தனி பட்ஜெட்டை மாற்றி அதை நிதிய பொதுவான பட்ஜெட்டுடன் இணைத்து விட்டார்கள். அதே ரயில்வே துறைக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு என்று தான் சொல்ல வேண்டும். அதுபோக ரயில்வே விரிசல், தண்டாவள விரிசல்களை பற்றி பேசினார். தண்டாவள விரிசலுக்கு முக்கிய காரணம் ஆட்குறைப்பு. தண்டாவளங்கள் பராமரிப்பு பணியில் ஈடுபடுகின்ற பகுதியிலே மட்டும், மதுரை கோட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட காலியிடங்கள் இருக்கின்றன. அந்த காலியிடங்களை பூர்த்தி செய்து பயணிகளின் பாதுகாப்பாக செல்வதற்காக எங்கள் பொதுச் செயலாளர் கண்ணையா அவர்கள் நேற்று கூட ரயில்வே அமைச்சகத்திடம் ஏஆர்எஃப் உடைய பொதுச் செயலாளர் மிஸ்ரா மூலியமாக கடிதம் கொடுத்திருக்கிறோம். அனைத்து காலிடங்களை பூர்த்தி செய்தால்தான் ரயில்வே பாதுகாப்பான ரயில் பயணிகளுக்கு அமையும் என்கிற முறையிலே தொடர்ந்து பயணிகளுக்காகவும் ரயில்வே தொழிலாளர்களுக்காகவும் போராடுகின்ற அமைப்பாக எங்களுடைய சதன் ரயில்வே மசூரியுடன் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். தெய்வேந்திரன், அதாவது ஊழியர்கள் பற்றாக்குறையை முதல் சரி செய்ய வேண்டும், போதிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும், பொதுமக்களுக்கு ஒரு பலனளிக்கக்கூடிய ஒரு அதாவது சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பயனளிக்கக்கூடிய ஒரு வகையாக சேவை நோக்கத்துடன் தான் இது செயல்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தினை திரு ரஃபீக் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மற்றொரு கேள்வியை நம்ம வேல்சங்கரிடம் கேட்போம். சார், இப்போது இந்த மதுரை கோட்டத்தை பொறுத்தவரைக்கும் இயக்கப்படுகிற ரயில்கள் தொழில் வர்த்தகம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ஏற்புடையதாக இருக்கா, இல்லை அதுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏற்புடையாக இருக்கிறது. ஏன்னா சென்னைக்கு சென்று வரக்கூடிய அதிக அளவு ரயில்கள் இயக்கப்படுகிறது. ஆனால் காலை ரயில்கள், இப்போ உதாரணத்துக்கு பெங்களூரு நகருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இரவு நேரம் ஒரே ஒரு ரயில் மட்டும்தான் இருக்குது. காலையில் ஒரு ரயில் இயக்குனா சென்ற வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் சென்றுவதற்கு வசதியாக இருக்கும். மேற்கொண்டு போடியை பற்றி சொன்னாங்க. எப்பயுமே வந்து நம்ம அரசு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரிப்போர்ட்டு வாங்கிட்டு அந்த ரிப்போர்ட்டு அது மேலே ஆக்ஷன் எடுத்து ஒரு திட்டத்தை சாங்ஷன் பண்ணி பல ஆண்டுகள் கடப்பில் போட்டுறாங்க. உதாரணத்துக்கு 2011ஆம் ஆண்டு இந்த போடி திட்டம் நிறைவேற்றப்பட்டது. அப்போ வெறும் 180 கோடி தான். ஆனால் ஃபண்டு இது வரைக்கும் அலோகேஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சென்ற ஆண்டு வரை ஒரு 45 கோடி தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆண்டு தான் ஒரு 76 கோடி ஆகக்கூடி மொத்தத்தில் இந்த ப்ராஜெக்ட் முடிக்கும் போது ஒரு 1500 கோடியை போய் தொடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இனிமேல் எந்த ஒரு திட்டம் அறிவித்தாலும் அதில் லாபம் இருக்குமா என்ற ஒரே நோக்கத்தோடு மட்டும் பார்க்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு போடி அகல ரயில் பாதை வந்து ஆரம்பத்தில் வெறும் ஏலக்காயை கொண்டு வருவதற்கு மட்டுமே செயல்பட்டு கொண்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி தேனியில் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் வந்துருச்சு, எஸ்பி ஆஃபீஸ் வந்துருச்சு, பல கல்லூரிகள் வந்து விட்டது. சென்னையிலேருந்து போடிக்கும், போடி பகுதியிலேருந்து சென்னைக்கும் தினமும் 45 ஆம்னி பஸ்கள் இயக்கப்படுகிறது. அதனால் ஃபீஸிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி இருக்குது. இந்த கரண்ட் ஃபீஸிபிலிட்டியை பார்த்தாங்க அப்படின்னா நிச்சயமாக இதுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு பண்ணி செய்வாங்க. அதே மாதிரி அகல ரயில் பாதை வந்து நம்ம மதுரை விருதுநகர் வந்து கட்டாயம் இமீடியட்டாக பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். அதே மாதிரி ஸ்டேஷன் டெவலப்மெண்ட்டு, இப்போ சென்னை போகிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். திடீர்னு எக்மோரில் ஒரு நாள் 4வது பிளாட்ஃபாரத்தில் நிற்கும் பாண்டியன்னு, ஒரு நாள் 8வதுல நிற்கும், ஒரு நாள் 5ல் போய் நிற்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சென்னை சென்ட்ரலில் இட நெருக்கடியானதுனால பல ரயில்கள், குறைந்தது ஒரு 14 ரயில் நினைக்கிறேன், அந்த ரயில்களை பூராமே வந்து இன்றைக்கி எக்மோர் கொண்டு வந்துட்டாங்க. நமக்கு ஒரு ஆபத்து இருக்குது. அடுத்து மதுரையிலேருந்து செல்லக்கூடிய தாம்பரத்தில் நிறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் வரலாம். அதே மாதிரி மதுரை நிலையத்துக்கும் வரக்கூடாது. மதுரை நிலையத்தை உடனடியாக விரிவாக்க பணிகளை ஆரம்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தெய்வேந்திரன், இப்போது திரு வேல்சங்கர் அவர்கள் தெரிவித்தது எஸ்ஆர்எம்யூ நிறுவன உறுப்பினர், அதாவது எஸ்ஆர்எம்யூடைய நிர்வாகி அவர்கள் ரஃபீக் அவர்கள் தெரிவித்தது எல்லாம் வைத்து பார்க்கும்போது இன்னும் இதே நிலை நீடிக்கும் பட்சத்தில் இன்னும் சிறிது காலத்தில் விமான நிலையத்திற்கு செல்லுவது போல ஒரு நிலைமை ரயிலில் செல்லும் நிலை ஏற்பட்டுவிடும் என்றுதான் தோன்றுகிறது. ஏனென்றால் மக்களுடைய பலனை, அவருடைய சேவையை முன்னிறுத்தாமல் லாப நோக்கத்துடன் மட்டுமே ரயில்வே நிர்வாகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ என்ற ஒரு சந்தேகத்தை, பொதுவான ஒரு சந்தேகத்தை கிளப்பும் ஒரு நிலையாக இருக்கிறது. எனவே இந்த பிரீமியம் ரயில் உள்ளிட்ட கட்டணங்கள் வசூலிப்பது இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இன்னும் சிறிது காலத்தில் இந்த நிலை மாற்றப்படாவிட்டால் நிச்சயமாக ஏழைகள், வியாபாரிகள், சாமானியர்களுக்கு ரயில் போக்குவரத்து என்பது ஒரு எட்டாக்கணியாக மாறிவிடுமோ என்ற ஒரு நிலைதான் இருக்கிறது. தெய்வேந்திரன்,
சிந்தலை பெருமாள் தொடர்ந்து இணைந்திருங்கள். நெல்லையிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய ஆல்வின், சிறு நிறுத்தங்கள் சார்ந்து என்ன மாதிரியான கோரிக்கைகள் இருக்கு? சின்ன சின்ன நகரங்களை இணைக்கக்கூடிய வகையில் ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டிருந்தாலும் நிறைய நேரங்களில் ரயில்கள், முக்கியமான ரயில்கள் நிற்பதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு, ஒரு புகார் மக்கள் மத்தியில் எப்பொழுதும் இருந்துட்டு இருக்கும். அந்த வகையில் இந்தந்த முக்கியமான நகரங்களுக்கு நிறுத்தம் தேவை, கண்டிப்பாக இந்த ரயில்கள் நிற்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகள் ஏதேனும் இருக்கிறதா? பதிவு செய்யலாம். தேவேந்திரன், நீங்கள் குறிப்பிட்டது போன்று இது ஒரு மிக முக்கியமான கோரிக்கை. பல ஆண்டுகளாக இந்த கோரிக்கையும் இருந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து பயணிகள் நலச்சங்கமும் பல முறை மதுரை கோட்ட மேலாளர் மூலமாக ரயில்வே துறைக்கு தெரிவித்திருந்தும் இதுவரை அந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. என்ன பதில் கிடைத்தது? திரு சந்திரமௌலி அவர்கள் இணைந்திருக்கிறார், அவரோட பேசலாம். சார், இப்போ சிறு நகரங்கள், அதாவது சிறு சிறு இடங்களுக்கு போகக்கூடிய அந்த இடம் அப்படிங்கிறது, அந்த ரயில் நிறுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. இப்போ திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய இடங்கள்ல நிறைய சிறு இடங்கள்லாம் இருக்குது. அங்கே அந்த ரயில்கள் நிறுத்தம் அப்படிங்கிறது இன்னும் எந்த அளவுக்கு தேவையாக இருந்துகிட்டு இருக்குது, அது குறித்த கருத்துக்கள் பற்றி. அதாவது பயணிகள் ரயில் வந்து பேசஞ்சர் ரயில் திருநெல்வேலி டு திருச்செந்தூர் போகக்கூடிய இடங்களில் எல்லா ஸ்டேஷன்களிலுமே அது நின்று செல்கிறது. எக்ஸ்பிரஸ் ரயில் ஒரே ஒரு ரயில் செல்லுகிறது. அது குறிப்பிட்ட ஸ்டேஷன்களை மாத்திரம்தான் நிறுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு இதில் கட்டுப்பாட்டில் அது சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் பயணிகளோட கோரிக்கை, திருச்செந்தூர் முக்கியமான ஒரு கோவில் ஸ்தலமாக இருப்பதனால மக்களோட கோரிக்கை என்னென்றால் கூடுதலாக ரயில்கள் விட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அது கூடுதலாக வந்தாலும் அது மக்களுக்கு ஒரு பெரிய அனுகூலமாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். அதே போல் இப்போது எக்ஸ்பிரஸுக்கு சென்னை தலைநகரில் இருந்து கன்னியாகுமரி நோக்கி செல்லக்கூடிய இடங்களில், இந்த திருநெல்வேலிக்கு அடுத்து செல்லக்கூடிய இடங்களில் அந்த போதுமான அளவு ரயில் நிறுத்தங்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அந்த தேவை எந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கு? அதாவது இங்கேருந்து கன்னியாகுமரி வரை செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில்கள் முக்கியமாக நாங்குநேரி, அதற்கு அடுத்தால் வள்ளியூர், அந்த மாதிரி இடங்களில் நின்று செல்லுகிறது. ஆனால் சில சிறிய ஸ்டேஷன்களில் அது நிறுத்த முடியாத ஒரு நிலைமை இருக்கிற காரணம் அந்த ரயிலோட நேர அமைப்பு, டைமிங்ஸ், அதை பொறுத்து அது மாறுபடுகிறது. அது பொதுமக்களிடமிருந்து கூடுமானவரை பெரிய அளவிலே ஒரு ரெப்ரசன்டேஷன் வந்தால் அதை கவனிப்பதாக ரயில்வே நிர்வாகம் உறுதியளித்திருக்கிறது. அதை நாள் சென்று தான் பார்க்க வேண்டும். இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் நாங்குநேரி அண்டு வள்ளியூர் நின்று நாகர்கோவில் வரை செல்கிறது. அது போதுமானதாக தோன்றுகிறது. இப்போ இந்த சூழ்நிலையில் நீங்கள் காலதாமதம் குறித்து ஒரு கருத்தை வந்து பதிவு செஞ்சீங்க. முந்தி இருந்த அந்த பங்க்சுவாலிட்டி அப்படிங்கிறது ரயில்வே துறையில் பங்க்சுவாலிட்டிங்கிறது ரொம்ப அருமையாக கடைபிடிக்கப்பட்டது. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரயில்கள் அனைத்துமே ஒரு சில நேரங்களில் முன்ன பின்ன வருது, காலதாமதம் ரொம்ப ஆகக்கூடிய சூழல் இருக்குது. இது குறித்து ஒரு பயணிகள் வந்து ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க. நீங்கள் இது குறித்து ரயில்வே துறையிடம் என்ன சொன்னீங்க? அவங்க என்ன சொன்னாங்க? பயணிகளிலிருந்து இதுவரைக்கும் எங்களிடம் நிறைய மிகவும் அதிகமாக வந்த ரெப்ரசன்டேஷன் படி பார்த்தால் முக்கியமாக கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ், அது வந்து இங்கேருந்து கன்னியாகுமரி சென்றவுடன் அங்கிருந்து அது பெங்களூருக்கு சென்று விட்டு அடுத்த நாள் அங்கேருந்து வருகிறது. அந்த ரயிலை திருப்பி விடுகிறார்கள். யூஸ்வலாக அந்த ஐலண்ட் எக்ஸ்பிரஸ்ஸு தாமதமாக கன்னியாகுமரி வருவதனால இங்கே வரக்கூடிய அந்த ரயிலும் 2 மணி நேரம், 3 மணி நேரம் அல்லது 4 மணி நேரம் தாமதமாக வருகிறது. இதன் மூலமாக சென்னை செல்லக்கூடிய பயணிகள் அங்கே போய் அவர்கள் வேலையை எதுவுமே சரியாக செய்ய முடியவில்லை என்று கருத்து நிறைய என்னிடம் வந்திருக்கிறது இதுவரை. அந்த படி பார்க்கும்போது கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ரயிலை நேரப்படி இயக்குவது மிக மிக அவசியமாக தோன்றுகிறது. அதே போல் இங்கேருந்து திருநெல்வேலியிலிருந்து பூனே சொல்லக்கூடிய ரயில் ஒரு வாரமாவது அது கரெக்டாக நேரத்துக்கு சென்றதாக சரித்திரமே இல்லாமல் இருக்கிறது. இன்று கூட அந்த ரயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் தாமதத்தில் இனிமேல் தான் செல்ல போகிறது. அந்த அளவில் இருக்கிறது. எக்ஸ்பிரஸ் ரயில்கள் கூடுமான மட்டும் அந்த நேரத்தை காத்து அது சென்றால் பயணிகளுக்கு மிகவும் அனுகூலமாக இருக்கும் என்கிறது பொதுமக்களோட கருத்து. தேவேந்திரன், ஒரு பயணிகள் நலச்சங்கத்திலிருந்து மிகப்பெரிய கோரிக்கைகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கு. கடந்த 1 மாதத்திற்கு முன்னாடி திருநெல்வேலியில் இந்த ரயில் நேரம் அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருந்தது. அதாவது திருநெல்வேலியிலிருந்து செங்கோட்டை செல்லக்கூடிய ரயிலில் ரயில் ஓட்டுநருடைய உபகரண பெட்டி காணாமல் போன சம்பவம் என்பது திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் நடந்ததை நம்மளால் கண்கூட பார்க்க முடிந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் முந்தி இருந்ததை விட ரயில்வே துறையில் அந்த காலதாமதம் அப்படிங்கிறது ஒரு மிக பயணிகளிடையே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறதே சொல்லலாம். ஆகவே அந்த பங்க்சுவாலிட்டி, அந்த கால நேரத்தில்
ரயில்வேயினுடைய புறப்பாடு மற்றும் ரயில்வேயினுடைய வருகை எல்லாம் அமைந்தால் இன்னும் நலமாக இருக்கும். சிறிய ரயில் நிறுத்தங்களிலும் அந்த ரயில்கள் நின்று செல்லக்கூடிய வகையிலான நேர அமைப்பை மாற்றி அமைத்தால் இன்னும் பல கிராமங்கள் ரயில்வே போக்குவரத்திற்கு மிகவும் இணைக்கப்படக்கூடிய ஒரு இணக்கமான சூழல் என்பது ஏற்படும் அப்படிங்கிறது தான் பயணிகள் நலச்சங்கங்களுடைய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. தேவேந்திரன், திருவாரூரில் அதிக அளவிலான ரயில்கள் தேவை அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. தொடர்ச்சியாக திருவாரூர் மாவட்டம் ரயில்வே நிர்வாகம் வந்து புறக்கணிச்சிட்டு இருக்கு திருவாரூர் மாவட்டத்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறாங்க. ஏன் தெரிவிக்கிறாங்க, என்ன மாதிரியான குறைகளை அவங்க முன்வைக்க விரும்புகிறாங்க, என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்க விரும்புகிறாங்க, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருவாரூர் ரயில் நிலையம் வழியாக காரைக்கால் துறைமுகத்திலிருந்து நாள்தோறும் சுமார் 10க்கும் மேற்பட்ட சரக்கு ரயில்கள் நிலக்கரி ஏற்றிக்கொண்டு திருவாரூர் வழியாக நாட்டின் பல்வேறு மாநிலங்களுக்கு எடுத்துச் செல்வதன் மூலம் ஆண்டிற்கு பல்லாயிரம் கோடி மத்திய ரயில்வே துறைக்கு வருவாய் கிடைக்கிறது. ஆனால் திருவாரூரில் இருந்து எந்த பகுதிக்கும் நேரடியாக ரயில்கள் இல்லை. இங்கேருந்து தென் மாவட்டங்களுக்கான போக்குவரத்து வசதிகளே இங்கே இல்லை என்பது அதை விட மிகப்பெரிய ஒரு குறையாக இருக்குது. அதனால் திருவாரூர் ரயிலிருந்து இந்த ஸ்டேஷன்லேருந்து பயணிகள் ரயில் போவதை விட சரக்கு ரயில்கள் போவது என்பது தான் இங்கே அதிகமாக இருக்குது. அதனால் உடனடியாக இதில் சிறப்பு கவனம் எடுத்து மத்திய அரசு உடனடியாக திருவாரூர் ரயில் நிலையத்திலிருந்து ரயில் புறப்படுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும். மாநில தலைநகரத்துக்கு இங்கிருந்து செல்வதற்கு ஒரு சிறப்பு ரயிலை இங்கிருந்து இயக்கணுங்கிறது, இதேமாதிரி மற்ற மாநிலங்களுக்கு செல்வதற்கும் இங்கிருந்து ரயில்களை இயக்க வேண்டும் என்பதால் இங்கு இருக்கின்ற திருவாரூர் மக்களின் நீண்ட நாட்களில் குறையாக இருக்கிறது. திருவாரூர் மாவட்டத்தில் உலக பிரசித்தி பெற்ற தியாகராஜ சுவாமி கோவில் ஆழி தேரோட்டத்தை காணவும், வேளாங்கண்ணி, நாகூர் தர்கா உள்ளிட்டவற்றை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு போதிய ரயில் வசதி இல்லை. திருவாரூர் மாவட்டத்தோட தலைநகரம், ஒரு ஆன்மீக நகரம். சமீபத்தில் கூட உலக புகழ்பெற்ற ஆழித்தேர் நடந்தது திருவாரூரில். பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மாவட்டத்தில் வெளி மாநிலத்திலிருந்து கூட வந்திருந்தாங்க. குறிப்பாக தென் மாவட்டத்திலிருந்து வந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு பேருந்துகளை பிடிச்சு திருவாரூர் வந்திருக்காங்க. இங்கேருந்து சிறப்பு ரயில் கூட இயக்க முடியாத சூழ்நிலை தான் இந்த நிர்வாகத்தில் நடந்துட்டு இருக்கு. திருவாரூர் காரைக்குடி இடையேயான அகல ரயில் பாதை பணிகள் தொடங்கப்பட்டு பல ஆண்டுகளாக ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் இந்த வழித்தடத்தில் இயக்கப்பட்ட ராமேஸ்வரம் விரைவு ரயில் தற்போது திருச்சி மார்க்கமாக சுற்றி இயக்கப்படுகிறது. இந்த ரயில் பாதை இல்லாததால் திருத்துறைப்பூண்டி தொடங்கி காரைக்குடி வரையில் சரக்கு ரயிலை நம்பியிருந்த சுமை தூக்கும் தொழிலாளர்கள், வர்த்தகர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கடுமையாக பாதிப்படைந்துள்ளனர். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ரொம்ப கம்மியாக இருக்குது. நாங்கள் வந்துட்டு வேலைக்கு போகிறதுக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெயின் கம்மியாக இருக்குது. நிறைய ட்ரெயின் இருந்தால் இங்கே நாங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவோம். இதோட பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அகல ரயில் பாதை அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அந்த திட்டம் வந்துட்டு நிறைவேற்றவே படலை. நிறைய ப்ராசஸ் நடக்குது, ஆனால் ரொம்ப ஸ்லோவாக நடக்குது. அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணாங்க அப்படின்னா இங்கேருந்து நாங்கள் தென் மாவட்டங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். திருவாரூர் ரயில் நிலையத்தில் தற்போது முன்பதிவு அலுவலகம் காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே செயல்படுகிறது. முன்பதிவு அலுவலக நேரத்தை அதிகரிக்கவும் ரயில் சேவைகளை விரிவுபடுத்தவும் திருவாரூர் மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இலக்கியா, திருவாரூர். திருச்சியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் மகாலிங்கம் இணைகிறார். மகாலிங்கம், திருச்சியை பொறுத்தளவு அங்கே என்ன மாதிரியான சூழல் இருக்கு? திருச்சி மாதிரியான தமிழகத்தினுடைய ரொம்ப முக்கியமான மத்தியில் அமைந்திருக்கக்கூடிய ரயில் நிலையத்தில் என்ன மாதிரியான தேவைகள் இருப்பதா ரயில் பயணிகள் உணர்றாங்க? பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். குறைவான நேரத்தில் விரைவான பயணத்தை பொதுமக்கள் மேற்கொள்ள விரும்புவது இந்த ரயில் பயணம் தான். அந்த வகையில் தற்பொழுது தமிழகத்தின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த திருச்சி மாவட்டம் தென்னக ரயில்வே உள்ள கோட்டங்களில் அதிக வருவாய் ஈட்டு தரக்கூடிய கோட்டமாக திருச்சி கோட்டம் இருக்கிறது. இந்த திருச்சி அதாவது தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து ரயில்களும் திருச்சி வழியாகத்தான் செல்ல வேண்டும். அந்த வகையில் திருச்சியிலிருந்து மற்ற மாவட்டங்களுக்கும் ஏராளமான ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதில் ஒரு சில குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டுமே அதிகமான ரயில்கள் இயக்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. சில பகுதிகளுக்கு போதுமான ரயில்கள் இயக்கப்படவில்லை. அதுபோல அந்த ரயில்களிலும் போதிய வசதிகள் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுகிறது. இது குறித்து தற்பொழுது சாலை, விமானம் மற்றும் ரயில் போக்குவரத்து பயணிகள் நலச்சங்கத்தினுடைய துணைத் தலைவர் ராஜேந்திரன் அவருடன் கேட்கலாம். சார் வணக்கம். திருச்சி கோட்டத்திலிருந்து எத்தனை ரயில்கள் இயக்கப்படுது? மற்ற மாவட்டங்கள் போதுமான ரயில்கள் இருக்கா? திருச்சி மாவட்டம் ஒரு புராதன அதாவது கோயில்கள் நிறைந்த ஒரு பகுதி.
இந்த புராதன கோயில் நடந்த பகுதிக்கு ஏராளமான பயணிகள் திருச்சியிலிருந்து தான் வந்துட்டு போகிறாங்க. சென்னை எக்மோருக்கு அடுத்தாப்புல பார்த்தோம்னா திருச்சி தான் அதிக பயணிகள் ரயில் பயணத்தை பயன்படுத்துகிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இங்கேருந்து வெளி மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அப்படின்னு சொன்னால் திருச்சியிலேருந்து புறப்படுறது சோழன் எக்ஸ்பிரஸ் ஒன்று, ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் ஒன்று. இந்த 2 எக்ஸ்பிரஸ் தான் இங்கேருந்து புறப்படுது. பல்லவன் எக்ஸ்பிரஸை ஏற்கனவே திருச்சியிலேருந்து புறப்பட்ட பல்லவன் எக்ஸ்பிரஸை காரைக்குடியிலேருந்து இயக்குறாங்க. அது இப்போவும் பார்த்தீங்கன்னா காரைக்குடியிலேருந்து சும்மா தான் வருது. திருச்சியில் தான் பயணிகள் ஏறுறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லா ட்ரெயினையும் மற்ற மாவட்டத்திலேருந்து இயக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னாக்க உழவன் எக்ஸ்பிரஸ்னு தஞ்சாவூர்லேருந்து வருது, மன்னார்குடியிலேருந்து ஜோத்பூர் எக்ஸ்பிரஸ் வருது. இது எல்லாமே இரவில் கொண்டு வந்து இங்கே திருச்சியில் நிறுத்துகிறாங்க. அதெல்லாம் எம்டியாக தான் வருது. இங்கே திருச்சி ஒரு பெரிய பார்க்கிங் பிளேஸாக நல்லாக இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா A1 கிரேடாக இதை அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லி நாங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா திருச்சி அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மெயின்டைன் பண்ணுறக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் திருச்சி நம்பர் 1 இருக்குது. அவ்வளோ நல்ல தூய்மையாக அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. திருச்சி ரயில்வே டிவிஷனில் அவ்வளோ தூய்மையாக பார்க்கிங் வசதியிலேருந்து எல்லாமே செயல்பாடு இருக்கும் பொழுது இந்த திருச்சியை எல்லா விதத்துலையுமே புறக்கணிக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் லோக்கல் ட்ரெயின், பாசஞ்சர் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 16 ட்ரெயின் தான் திருச்சியிலேருந்து புறப்படுது. அதுவும் டிவிஷன் பார்த்தீங்கன்னாக்க மாறி மாறி வருது. மிக குறைஞ்ச ஸ்டேஷன், அதாவது 7 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்க டிவிஷன் பார்த்தீங்கன்னா வேறு டிவிஷனுங்கிறாங்க. அது சேலம் டிவிஷனு, கரூர் டிவிஷனுங்கிறாங்க. அப்போது பக்கத்தில் இருக்க டிவிஷனை திருச்சியோட சேர்த்தாக்க இங்கிருந்து நாங்கள் போராடி அதை கேட்கவும் அவங்க அதை செயல்படுத்துறதுக்கும் நல்லா இருக்கும். அதுபோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ரயில்வே பட்ஜெட் பொது பட்ஜெட்டோட இணைச்சிருக்காங்க. முன்னாடி ரயில்வே பட்ஜெட் தனியாக இது பண்ணுறப்ப நீங்கள் என்ன எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு? புதிய திட்டங்கள் எதுவும் அறிவிச்சிருந்தாங்களா? அதை செயல்படுத்தியிருக்காங்களா? அதாவது தனியாக முதல்ல ரயில்வே பட்ஜெட்னு தனியாக இருந்தப்போ திருச்சியிலேருந்து பெங்களூருக்குன்னு நாங்கள் ஏற்கனவே கேட்டுட்டு இருந்தோம். அது ரொம்ப நாள் கோரிக்கை, இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். ஏன்னா திருச்சியிலேருந்து பெங்களூருக்கு பஸ் சர்வீஸும் சரியாக, அதாவது ஒரு 2 வழி பாதை 4 வழி பாதை கிடையாது. அதில் அதிக பயணிகள் திருச்சியில் பெங்களூருக்கு பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் பயணிகள் வர்றாங்க. ஆனால் அந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸை நாங்கள் அப்போவே கேட்டோம். தனி பட்ஜெட்டாக இருக்கும் பொழுது திருச்சியிலேருந்து பெங்களூருக்கு ஒரு தனி ட்ரெயின் விடணும், இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் அப்படின்னோம். இன்ன வரைக்கும் அதை நிறைவேற்றலை. அதனால் அதுபோல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது திருச்சி எக்மோரில் கொண்டு வெளி மாநிலத்திலேருந்துலாம் சும்மா நிறுத்தி வைக்கிறாங்க. சாதாரண சப்ஸ்டேஷனில் திருச்சி அந்த சும்மா 16 மணி நேரம் கூட நிறுத்தி வைக்கிறாங்க. அது திருச்சியிலேருந்து கொண்டு ஒரு நிறுத்தி வச்சா இங்கேருந்து புறப்பட்டுச்சுன்னா நம்ம மாவட்டத்துக்கு மற்ற மாநிலங்களுக்கு போகிறதுக்கு பயணிகள் நிறைய பேர் இங்கே பண்ணுவாங்க. அதே போல் திருச்சி கோட்டாவை குறைச்சி ஜென்ரல் கோட்டாவை எடுத்துட்டாங்க. இந்த ஜென்ரல் கோட்டாவை திருச்சியில் இருக்கிறதே ஏற்கனவே இருந்ததை நடைமுறைப்படுத்தணும். ஏன்னா தனி பட்ஜெட்டாக இருந்தப்போ ஜென்ரல் கோட்டா இருந்துச்சு. இப்போ பொது பட்ஜெட்டுன்னு சொல்லும்போது அது எல்லாமே திருச்சி கோட்டாவை ஜென்ரல் கோட்டாவிலேருந்து எடுத்துட்டாங்க. அதனால் திருச்சி கோட்டாவை ரொம்ப கம்மி பண்ணி வரவங்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இதனால் எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை வருது. நன்றி சார். அதாவது தேவேந்திரன், நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதுபோல் தற்பொழுது இயக்கப்பட்டிருக்கக்கூடிய ரயில்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு போதிய வசதிகள் இல்லை, அது பயணிக்கக்கூடிய நிலையிலும் இல்லை என மாற்றுத்திறனாளி சங்கத்தினர் தெரிவித்திருக்கின்றனர். அதனுடைய திருச்சி மாவட்ட தலைவர் இங்கே இருக்கிறார், அவரை மாரிக்கண்ணன் அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ மாற்றுத்திறனாளிகள் பயணிக்கக்கூடிய வகையில் இப்போ இருக்கக்கூடிய ரயில்கள் இருக்கா? அது ராக்போர்ட்டில் இருக்குது. ஆனால் ராக்போர்ட்டில் ஊனமுற்ற கோச்சின்னு எதுவுமே கிடையாது. ஏற்கனவே இருந்ததில் புதுசாக ஆரம்பிச்சான்னு சொல்லி கொடுத்தாங்க. அதில் ஏறுறதுக்கு மாற்றுத்திறனாளி மிகவும் சிரமமாக இருக்குது. அந்த ஜென்ரல் கோச்செல்லாம் ஏறுறதுனால மிகவும் சிரமங்கள் இருக்கிறனால எங்களுக்கு தனி கோச் இருந்தால் மிகவும் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டில் பொது பட்ஜெட்டாக ரயில்வே பட்ஜெட் ஒதுக்குறதுனால மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு சரியான ஒரு இது கொடுக்குறதில்ல. மாற்றுத்திறனாளிகள் கோச்சுன்னு அது நிறையா விஷயங்கள் ஏற்படுத்தணும்னு சொன்னாங்க. அது பொது பட்ஜெட்டில் இது பண்ணாதனால மிகவும் சிரமமாக இருக்குது. இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னென்ன சலுகைகள் இருக்குது? எதுவும் சலுகைகள் எதுவும் மறுக்கப்பட்டிருக்கா? மாற்றுத்திறனாளிகள்னு 95 சட்டம் இருந்துச்சு. புதிய சட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு சரியான ஒரு விளக்கம் கொடுக்காதனால இங்கே கொடுக்க வேண்டிய இதெல்லாம் பறிபோகுது. அதனால் இந்த புதிய சட்டத்தை நல்ல முறையில் செயல்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் மாற்றுத்திறனாளிகளுக்கு இப்போ சிங்கப்பூர் மற்ற இதிலலாம் வெளிநாட்டிலலாம் மாற்றுத்திறனாளிகள் வராதுன்னா அந்த ட்ரெயினில் ஒரு பட்டன் இருக்குது, அது அமுக்குனா அந்த நேரம் அந்த பிளாட்ஃபாரத்துக்கு நின்று ஆர்பிஎஃப் இது மாதிரி ஆளுங்க நிற்கிறாங்க. நிற்கிறப்ப அந்த சாயுதளம் வைக்கிறாங்க, வச்சு அழகாக இறங்கி வந்துடுறாங்க. ஆனால் இது இப்போ இருக்க இந்தியாவில் அது மாதிரி இல்லை. அது மாதிரி செஞ்சு கொடுத்தா மாற்றுத்திறனாளிக்கு மிகவும்
பயனுள்ளதாக இருக்கும் என்பதை தெரிவிக்கணும். நன்றி சார். அதாவது தற்பொழுது அதாவது தென்னக ரயில்வேயில் உள்ள மற்ற கோட்டங்களில் திருச்சி கோட்டம் என்பது முதன்முறையாக இருக்குது. இந்த திருச்சி கோட்டத்திற்கு ஏ கிரேட் அந்தஸ்து வழங்க வேண்டும். அதே போல திருச்சியிலிருந்து இயங்கிக் கொண்டிருந்த ரயில்கள் தற்பொழுது வேறொரு மாவட்டத்திலிருந்து இயக்கப்பட்டு வருகிறது. அதில் போதுமான பயணிகள் இல்லாததால் வெறும் வீண் விரயம் ஏற்படுகிறது. அதனை மீண்டும் மறுபடியும் திருச்சியிலிருந்தே இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இருக்கிறது. அதே போல வட மாநிலங்களுக்கு செல்வதற்கு அதிகமான புதிய ரயில்கள் இயக்க வேண்டும் என்பது ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. தேவேந்திரன். மகாலிங்கம், திருச்சியை பொறுத்தளவு தூய்மையான நகரங்களில் முதல் 10 நகரங்களில் சிறந்த நகரமாக அங்கீகாரம் பெற்றிருந்த ஒரு நகரம். திருச்சி ரயில் நிலையத்தை பொறுத்தளவு தூய்மை சார்ந்து சுகாதாரம் சார்ந்து என்ன மாதிரியான நிலைமையில் இருக்குது பதிவு செய்யலாம்? கண்டிப்பாக தற்பொழுது நாள் ஒன்றுக்கு ஒரு 5000க்கும் மேற்பட்ட ரயில் பயணிகள் வந்து திருச்சி ரயில் நிலையத்துக்கு வந்து செல்கின்றனர். இவர்களுக்கு ஏதுவாக தற்பொழுது ஆங்காங்கே குப்பை தொட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல முறையாக ரயில் பயணிகள் வந்து கழிப்பிடங்கள் தான் பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதில் வந்து ரயில்வே துறை ஊழியர்கள் ஆங்காங்கே கண்காணித்து கொண்டிருக்கின்றனர். இருப்பினும் வந்து தற்பொழுது திருச்சி ரயில் நிலையத்தில் மொத்தம் 7 நடைமேடைகள் இருக்கிறது. ஆனால் அந்த 7 நடைமேடைகளும் போதிய கழிப்பறை வசதி இல்லை என்று தான் கூற வேண்டும். ரயில் நிலையத்துக்கு வெளியே உள்ள கட்டண கழிப்பறையை தான் பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ரயில் சங்கமாக இருக்கட்டும், அதே போல பொதுமக்கள் பல்வேறு தரப்பினர் வந்து இங்கே வந்து ரயில்வே நிர்வாகத்துக்கு கோரிக்கை விடுத்திருந்தனர். அதே போல 7 நடைமேடையிலும் வந்து கழிப்பறை வைக்க வேண்டும் அப்படின்னு. ஆனால் இதுவரை அது ஒரு இது கூட நிறைவேறாமல் இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் கண்காணிப்பு கேமராக்கள் ஆங்காங்கே பொருத்தப்பட்டிருப்பது பொதுமக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கிறது. அதே போல் ஆங்காங்கே குப்பை தொட்டிகளை மக்கும் குப்பை மக்காத குப்பை என தரம் பிரித்து வைப்பதற்கென ஆங்காங்கே வந்து குப்பை தொட்டிகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இருப்பினும் மீறி தவறுதலாக தேவையில்லாத இடங்களில் குப்பையை கொட்டுவர்கள் மீது இங்கே ரயில்வே நிர்வாகம் அபதாரம் விரித்து அவர்களிடம் பணம் வசூலிக்கப்படுகிறது. தேவேந்திரன். மகாலிங்கம், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக சென்னையில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான 3வது முனையமாக அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தாம்பரம் ரயில் நிலையத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்களை தாம்பரம் பயணிகள் விரும்புகிறாங்க, ரயில் பயணிகள் விரும்புகிறாங்க, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சென்னை புறநகர் பகுதிகளான காஞ்சிபுரம், திருமால்பூர், செங்கல்பட்டு, தாம்பரம், ஊரப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சென்னையில் உள்ள பல்வேறு பகுதிகளில் பணி நிமித்தமாக நீண்ட தூரம் செல்லும் பெண்கள், இளைஞர்கள் ரயில் பயணங்களை பெரிதும் விரும்புகிறார்கள். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு காலை வேளையில் தாம்பரம் முதல் சென்னை கடற்கரைக்கு ஃபாஸ்ட் ரயில் இயக்கப்பட்டதாகவும் தற்போது அந்த ரயில் இயக்கப்படுவதில்லை எனவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் தாம்பரத்தில் இருந்தோ அல்லது செங்கல்பட்டு முதல் சென்னை கடற்கரை வரை ஒரே சீராக கூடுதல் ரயில்கள் இயக்கப்பட்டால் இதுபோன்ற கூட்ட நெரிசல்களை தவிர்க்க முடியும் என்பது அனைவரின் கருத்தாக உள்ளது. சென்னை பீச்சிலிருந்து காஞ்சிபுரம் செல்லக்கூடிய அதாவது தொடர் வண்டிகளை இன்னும் அதிகப்படுத்தினா நல்லாயிருக்கும். இப்போதைய காலகட்டத்தில் மக்கள் நெருக்கம் அதிகமாகிட்டு இருக்குது. போக்குவரத்து குறைஞ்ச பாடாக தெரியலை. ஒவ்வொரு வண்டிக்கும் இடையிலே 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் காத்திருந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கனால பயணிகள் மிகவும் அதாவது சிக்கலுக்கு உள்ளாகக்கூடிய நிலைமை ஏற்படுது. வெயிலுடைய தாக்கமும் குறைஞ்ச பாடாக தெரியலை. அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் கூட சென்னையில் பீச்சில் இருந்து காஞ்சிபுரம் செல்லக்கூடிய தொடர் வண்டியுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தினா நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சாதாரண பொதுமக்களாக இருந்து அந்த தரப்பில் பேசுகிறேன். பேருந்து கட்டணங்களை காட்டிலும் ரயில்களில் மிக மிக குறைந்த கட்டணமே வசூலிக்கப்படுகிறது. படிக்கட்டுகளில் பயணம் செய்யும் பயணிகள் நெரிசலில் சிக்கி தவறி விழுந்து பலர் தங்களது உயிர்களையும் உடல் உறுப்புகளையும் இழந்துள்ளனர். காலை மாலை நேரங்களில் கூடுதல் ரயில்கள் இயக்கப்பட்டால் கூட்ட நெரிசலில் தவிக்கும் பயணிகளுக்கு பேர் உதவியாக இருக்கும் என்பது அவர்களது எதிர்பார்ப்பாக உள்ளது. அலுவலகங்களுக்கு வந்து செல்லும் மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கு. ஆனால் ட்ரெயின் வந்து ரொம்ப ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்குது. காஞ்சிபுரம் மாவட்ட தலைநகரமாக இருக்கிறது. இந்த நிலையில் வந்து அடிக்கடி ட்ரெயின் எடுத்தாலும் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பஸ்ஸில் ஸ்டாண்டிங், அந்த ரோடில் ரொம்ப ஆக்சிடென்ட் அப்படி இப்படின்னு இருக்குது. இப்போ சமீபத்தில் தாம்பரம் வந்து ஒரு ஜங்ஷன் ஆக போதுன்னு சொல்கிறாங்க. பீச்சிலிருந்து முடியாட்டால் கூட தாம்பரத்திலிருந்து காஞ்சிபுரத்துக்கு அடிக்கடி யூனிட் மாதிரி விட்டாக்க மக்கள் பெரிய பயனடைவார்கள். எனவே ரயில் சேவைகளை அதிகரித்து பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய ரயில்வே துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. உதயா, நியூஸ் 7 தமிழ், தாம்பரம்.
தாம்பரம் மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய பிரதான ரயில் நிலையங்கள், முக்கியமான ரயில் நிலையங்களில் இருக்கக்கூடிய நிலைமையும் இதுதான். இந்த விஷயங்களை தான் கோரிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தாண்டி நிறைய இடங்களில் அகல ரயில் பாதை பணிகள் அப்படிங்கிறது முழுமையாக நிறைவேறணும் அப்படிங்கிற ஒரு தேவையையும் உணர்ந்திருக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் இணைந்திருந்த நம்முடைய செய்தியாளர்களுக்கு நன்றி. அங்கங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை, முக்கியமான நிலைமைகளை பதிவு செஞ்சுருந்தீங்க. மிக்க நன்றி. தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் அகல ரயில் பாதை பணிகள் முழுமையாக நிறைவேறணும், வேகமாக இன்னமும் அதிநவீன வசதிகளை ரயில்வே துறை சார்ந்து கொண்டு வர வேண்டும். அதை தாண்டி கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான வசதிகளையும் உறுதி செய்யணும். அதிக எண்ணிக்கையிலான ரயில்களை இயக்கணும், பயணிகளினுடைய வசதிக்கு ஏற்ற வகையில் அதை இயக்கப்படணும் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான தமிழக மக்களினுடைய, ரயில் பயணிகளினுடைய கோரிக்கை தீர்வுப்பாலம் நிகழ்ச்சியின் மூலமாக முன்வைக்கப்பட்டிருக்கு. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், உரியவர்கள் சரியானவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று சரியான நடவடிக்கை எடுத்து தமிழக ரயில் பயணிகளினுடைய எண்ணத்தை ஈடேற்றுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட தீர்வுப்பாலம் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.